நான் சொல்றத நல்ல கவனமா கேட்க. மனிதர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்துக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில ஏற்படுகிற நஷ்டம். தொழிலையோ, வியாபாரத்திலேயோ, குடும்ப வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்தை சந்தித்தபடினால தான் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டத்துக்கு காரணம் நஷ்டம். இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன? இந்த நஷ்டத்துக்கு காரணம் அவங்களுடைய சிஸ்டம் சரியில்லாததுனால தான். நஷ்டமடைந்த கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் விசாரித்து பாருங்களேன். எதை உயர்த்தி வைக்கணுமோ, எதை மேலே வைக்கணுமோ அதை மேலே வைக்காம, எதை மேலே வைக்கக்கூடாதோ அதை மேலே வச்சிருப்பாங்க, எதை கீழே வைக்கக்கூடாதோ அதை கீழே வச்சிருப்பாங்க. அதனால தான் நஷ்டமும் கஷ்டமும். ஆனால் நாம் வைக்க வேண்டியதை சரியாக வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது, நஷ்டம் இருக்காது. வெற்றி, ஜெயம், பராக்கிரமம், மகிமை, இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். ஆமென். கைகளை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எண்ணத்தை கொடுப்பான். பிரதர், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஆதாயப்படுத்தி வச்சிருந்தாலும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆதாயப்படுத்தி வச்சிருந்தாலும், தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தி இருந்தான்னா அது லாபம் கிடையாது, அது நஷ்டம்தான். அது நஷ்டம்தான். பிரதர், நான் சொல்றதை கவனிங்க. தாயில்பட்டி ஊர்ல பல இடங்கள்ல இடம் வாங்கி போட்டிருக்கலாம், வேற வேற ஊர்களில் இடம் வாங்கி போட்டிருக்கலாம். சினிமா நடிகர்களைப் போல, அரசியல்வாதிகளைப் போல மக்கள் இருதயத்தில் இடம் பிடிச்சிருக்கலாம். உலகமே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களை ஆதாயப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் இல்லை, அது நஷ்டம்தான். அல்லேலூயா. நம்ம ஜீவன் நஷ்டப்படாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஜீவன் நாம் நஷ்டமடையாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளணும். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல தான் கையை தட்டி பேசக்கூடாது. நல்ல 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 ரெண்டு கையை தட்டி, கை தட்டி சொன்ன கை கை நல்லா தட்டி. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷன் நஷ்டம் அடைகிறதும் ஒரு மனுஷன் லாபம் அடைகிறதும் அதுக்கு காரணம் அவன்தான். அவன் யாரையும் குறை சொல்ல முடியாது, தேவனை குறை சொல்ல முடியாது, மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. அவன் நஷ்டத்தையும் அவன் தான் உண்டாக்கிக்கிறான், லாபத்தையும் அவன் தான் உண்டாக்கிக்கிறான். அவனுடைய நஷ்டமா இருந்தாலும் அவனுடைய லாபமா இருந்தாலும் அதுக்கு காரணம் அவன்தான். ஏன்னா அவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில சிஸ்டத்தை சரியா அமைக்கிறான். சிஸ்டத்தை சரியா அமைக்கும் பொழுது லாபம் அடைகிறான். குண்டக்க மண்டக்கா வைக்கக்கூடாததை வச்சு வைக்க வேண்டியதை வைக்காம விட்டு விடுகிறதுனால நஷ்டம் அடைகிறான். ஆனா நம்ம வாழ்க்கையில
நம்ம சரியாக வைக்க வேண்டியதை வைத்து நஷ்டமடையாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் நஷ்டமடையாதபடிக்கு காத்து கொள்ளணும். அது நமக்கு லாபமாக மாறணும், அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அந்த அளவிற்கு நாம் அமைக்க வேண்டியதை சரியாக அமைக்க வேண்டும். ஒரு மனுஷன் தன்னுடையதெல்லாம் நஷ்டமாக்கி இருக்கிறான்னா தான் நஷ்டமாயிட்டான்னு அர்த்தம், தன்னை கெடுத்து நஷ்டப்படுத்திட்டான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தன்னுடையதெல்லாம் லாபமாக்கிட்டான்னா தன்னை அவன் கெடுக்கல, தன்னையே அவன் லாபமாக்கிட்டான்னு அர்த்தம். ஆமே, நாம் அமைக்க வேண்டியதை சரியா அமைப்போம். வேதாகமத்தில் ஒரு ராஜா, அந்த ராஜா முதல்ல வைக்கக்கூடாத வச்சாரு. ஆனா அவர் ஏற்கனவே வச்சிருந்த ஒன்று அதை காட்டி கொடுத்ததுனால, அதை மாற்றி சரியா அமைச்சதுனால அவருடைய ராஜ்யம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ராஜாவினுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா அகாஸ்வேரு ராஜா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அகாஸ்வேரு ராஜா. முதல்ல ஆரம்பத்தில் வைக்கக்கூடாத, நான் சொல்றதை கவனிக்கணும் தம்பி, இடையில கேள்வி கேட்பேன், பப்பன்னு முழிக்கக்கூடாது. ஆமாம், இத்தனை பேருக்கு முன்னாடி வெக்கப்படாதீங்க, சரியா பதிலடி கொடுத்து புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் பெற்றுக்கொள்ளுங்க. புரியுதா? ஆமாம். கைகள் ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. முதல்ல ஆமான்னு ஒரு துஷ்டனை, ஒரு மனுஷனை உயர்த்தி வச்சு நஷ்டத்துக்குள்ள போக போனவரை எஸ்தர், அவருடைய மனைவி, பட்டத்து ராணி, அந்த காரியத்தை காண்பித்து கொடுத்து அவர் அதிலிருந்து மீட்டெடுத்து, அதுக்கு பிறகு ஆமான தூக்கில் போட்டுட்டு எஸ்தரையும் முர்தெக்காயையும் தேவனுக்கு பயப்படுகிற, தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற, கர்த்தருக்கு அதாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷன் முர்தெக்காய் அவர் உயர்த்தி வச்சதுனால இந்த ராஜாவினுடைய ராஜ்ய பாரம் வல்லமையாக இருந்துச்சு, பராக்கிரமமாக இருந்துச்சு, லாபமாக இருந்துச்சு. நீங்கள் வாசித்து பாருங்களேன். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் 1-2. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதியை ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென். அந்த ராஜாவினுடைய ராஜ்ய பாரம் எப்படி இருந்துச்சு? வல்லமையா இருந்துச்சு, பராக்கிரமமா இருந்துச்சு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு? தோல்வியே கிடையாது. தீவுகளில் கூட ஒரு பகுதியை ஏற்படுத்தி வச்சாரு, ராஜ்ய பாரத்தை ஏற்படுத்தி வச்சாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க வல்லமையா சொல்லுங்க. வல்லமையா இருந்துச்சு, பராக்கிரமமா இருந்துச்சு, தோல்வியே இல்லை. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க விவசாயம், உங்க எதிர்காலம், உங்களுடைய ஒவ்வொன்றும் லாபமா இருக்கணும்னு விரும்புறீங்கல்ல? விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? வல்லமையா இருக்கணும்னு விரும்புறீங்கல்ல? பராக்கிரமமா இருக்கணும்னு விரும்புறீங்கல்ல? கண்டிப்பா அப்படியே இருக்கும். அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜ்யம் எப்படி வல்லமையா இருந்துச்சோ, பராக்கிரமமா இருந்துச்சோ, அது மாதிரி உங்களுடைய காரியமும் வல்லமையா இருக்கும், பராக்கிரமமா இருக்கும். நஷ்டம் வராது, நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. கண்டிப்பா லாபம், கண்டிப்பா ஆசீர்வாதம், கண்டிப்பா உயர்வு, கண்டிப்பா மேன்மை. ஏன்னா இப்ப நீங்க சிஸ்டத்தை மாத்த போறீங்களே. நல்லா தான் கையை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு கவனத்தை வேற எங்க திசை திருப்பாதீங்க. நல்லா 2 கையை தட்டி, இவ்வளவுதானே உங்களால கை தட்ட முடியும்.
நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலி. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழில நஷ்டப்பட்டு போக விட மாட்டாரு, நம்முடைய வியாபாரத்துல நஷ்டப்பட்டு போக விட மாட்டாரு. நம்புனீங்க, நான் தலைக்கு மேல கை தட்டி, ஓ லாபம் எங்களுக்கு தருகிறவரு. சில பேர் கடையில் எழுதி போட்டிருப்பான், ஜான் பிரதர் எழுதி போட்டிருக்காரு என்னமோ, லாபம் லாபம். பார்த்துருக்கீங்களா? லாபம்னு போட்டால் லாபம் வராது. லாபமா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நமக்கு லாபத்தை கொடுக்கிறவர். ஆமென். சில பேர் ஒரு போட்டா வச்சிருப்பான், கழுதையை வச்சிருப்பான். கழுதை போட்டா, கழுதையை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வியாபார ஸ்தலங்களை வச்சிருப்பான். என்ன போட்டிருப்பான் தெரியுமா? என்னை பார், யோகம் வரும். யோகம் வராது. என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஞாபகம் வரும். கழுதையை பார்த்தா கழுதை வரும். ஆமென். அப்படியெல்லாம் உயர்வு மேன்மையும் கிடையாது. நம்ம கர்த்தருக்குள்ள சிஸ்டத்தை வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த அகாஸ்வேரு ராஜா முர்தகாயா பக்கத்தில் வச்சிருந்தார். தேவனுக்கு பயப்படுகிறவனை 2வது இடத்துல வச்சிருந்தார். வெற்றி, வல்லமை. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் சிஸ்டத்தை கரெக்டாக வச்சிங்கன்னா ஆசீர்வாதம், யோகம் தானாக வரும். ஆமென். சரி, வசனங்களை வாசிங்க. எஸ்தர் 7:4. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும், அடிமைகளாகவும் வெள்ளாடிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு, பாருங்களேன், ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக, அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜா திடீரென அவருடைய ராஜ்ய பாரத்தில் ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்காரு, மேன்மைப்படுத்தி வைக்காரு. அவன் நல்லவன் கிடையாது. பிரதர், தூங்காதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் நல்லவன் கிடையாது. அவனுடைய பேரு ஆமான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது துணிகரம் கொண்டவன், துஷ்டன். ஆமான் அவனுடைய பேர். மோசமான ஆளு, கெட்ட மனிதன், பிசாசுக்கு ஒப்பானவன், பிசாசுக்கு சமமானவன். பிசாசு செய்கிற அத்தனை செய்வான். கடைசியில் உள்ளவங்க கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுறார். நீங்க நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, உங்க குடும்பம் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. நீங்க லாபம் அடையணும்னு இயேசுநாதர் பேசுறார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர். உயர்த்தி வைக்கக்கூடாத அந்த ஆமானை உயர்த்தி வச்சதுனால யூத குலத்தை, 127 தேசத்தில் இருந்த யூத குலத்தை ஒரே நாளில், அதாவது சிறுவர், பெரியவர், புருஷர், ஸ்திரீகள், இப்படி சொல்லி இரக்கமே இல்லாம ஒரே நாளில் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், திட்டம் தீட்டினான், நகல்களை அனுப்பினான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் நம்ம இந்தியாவுக்கும் ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். அது இந்த எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில். அந்த எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தை தொடங்கும் பொழுது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதாகமத்தில் நம்முடைய இந்தியாவுக்கு இடம் கொடுத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா தான் கையா தட்டுங்களேன். ஹல்லேலூயா.
அது இந்து தேசம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்ம தேசம் இந்து தேசம், அதனால தான் இந்து அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. சிந்து, நம்ம தேசத்தில் சிந்து நதி ஓடுதா, அதை வச்சு தான் சிந்து தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டதான் மருவி இந்து தேசம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு நம்ம தேசத்திலையும் ஆளுகை இருந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி தான் ஆமான் என்கிற ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தி பெரு நஷ்டத்துக்குள்ளாக பார்த்தான். ஆனால் அவன் உயர்த்தி வச்சிருந்த, அவன் ஏற்படுத்தி வச்சிருந்த அவனுடைய மனைவி எஸ்தர் அதை காட்டி கொடுத்தா, ஞானமாக காட்டி கொடுத்தா. அதாவது ஆமான் இல்லாத நேரம் ராஜாவினிடத்துல சொன்னா ராஜா ஒருவேளை நம்பாமல் போயிருக்கலாம். ரெண்டாவது, ராஜா இருக்கும் பொழுது ஆமான் இல்லாத நேரம் எஸ்தர் சொல்லியிருந்தா இந்த செய்தி ஆமானுக்கு தெரிஞ்சு அவன் வேற பிளான் பண்ணியிருப்பான். அதனால அவள் ஞானமுள்ள பெண். யார் இல்லாத நேரத்தில் எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. நேருக்கு நேரம் போட்டு உடைத்தாள். முதல்ல ஒரு விருந்துக்கு அழைத்தாள், திராட்சரச விருந்துக்கு அழைத்தாள், ராஜாவை அழைத்தாள். ரெண்டாவது ஆமானை அழைத்தாள், எஸ்தர் விருந்து வைத்தாள். அப்போ ஒண்ணுமே பேசல. அவளுடைய முகத்துல, அவளுடைய இருதயத்துல பாரம் இருந்திருக்கும், அந்த ஆமான் மேல கோபம் இருந்திருக்கும். நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க தெரியுமா? திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கும் பொழுது கொமட்டில் ஒரு இடிச்சுட்டு போயிடுவீங்க. எங்களை கொல்ல பார்க்கிறாக்கும், எங்கள் பிள்ளைகளை கொல்ல பார்க்குறியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது பாத்திரத்தையாவது டம்மு டம்முன்னு வைப்பீங்க. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? உங்கள் கணவர் வீட்டுக்காரர் உங்கள் கணவருடைய வீட்டுக்காரங்க, உங்கள் நாத்தனாரோ உங்கள் மாமியாரோ வந்தீங்கன்னா தண்ணி டம்ளர் எப்படி வைக்கிறீங்க? டம். பிளேட்டை எப்படி வைக்கிறீங்க? டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிக்னலை கேட்டு சீக்கிரம் வீட்டுக்கு என்ன செஞ்சிரு, ஓடிடு. என்ன எப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்லிட்டேனோ? அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க ஒரு கையை வைத்தார், அல்லையா சொல்லுங்க. ஆமாம், ஒரு எவர் சிஸ்டர் கை வைத்தது, கடவுள் உங்களை வாழாக்காமல் தலையாகுவாரா? ஆமே. மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும். அதாவது தீமை செய்கிற மக்களை பார்த்தோன்னே நமக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகும். ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா 120 தாண்டி 340 போய்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு துரோகம் செய்யறவனை பார்த்து நீங்க கோபத்தையோ வெறுப்பையோ காமிச்சீங்கன்னா நீங்க நஷ்டப்பட்டு போயிருவீங்க. அதை ஞானமா செய்யணும், அதை ஞானமா செயல்படுத்தணும். ரெண்டாவது விருந்துக்கு அழைக்கிறாள் எஸ்தர். அகாஸ்வேரு ராஜாவை அழைக்கிறாள், ஆமானே அழைக்கிறாள். ஆமானுக்கு பயங்கர ஜாலி, ராஜாத்தியே நம்மளை விருந்துக்கு அழைச்சிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. விருந்து பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது ராஜா கேட்கிறாரு, எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன் அப்படி சொல்ற. அப்ப அந்த எஸ்தர் இதான் சரியான நேரம்னு, எங்களை அடிமைகளாக விளையாடிகளாக விற்கப்பட்டோம், அதை குறித்து கூட எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ராஜாவுக்கு நஷ்டம் வரும்படி ஒருத்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன அப்படின்னு அவர் எந்திரிச்சிட்டாரு. இப்படி துணிகரம் கொண்டவன் யாரு, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்ட உடனே நேருக்கு நேரே இந்த துஷ்ட ஆமான் தான் சொன்ன உடனே அவன் விலை வளர்த்து போயிட்டான். ராஜா எந்திரிச்சு போயிட்டாரு. ராஜாத்தையும் எந்திரிச்சு போய் ஒரு சோபாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் உயிர் பிச்சை கேட்டு போய் சோபா மேல படுத்து கிடக்கிறான். அப்ப போன ராஜா மறுபடியும் வராரு. அவருடைய பார்வைக்கு நான் இருக்கும் பொழுதே ராஜாத்திய பலவந்தம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொன்னோடனே அவருடைய சேவைகள் வந்து அவனை போர்வை போட்டு மூடி போட்டாங்க. அதில் ஒருத்தன் சொன்னான், முருதக்காய்க்கு 50 முழத்தில் தூக்கு மேடை அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அதில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நஷ்டத்தில் இருந்த ராஜா தன்னை காத்து கொண்டான். அதுக்கு பிறகுதான் வல்லமை உள்ளவனா, பராக்கிரமசாலியா அவனுடைய ராஜ்யா லாபத்தை நோக்கி கடந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுத கவனி, என்ன பாரு, நல்ல நல்ல 2 கையை தொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா மாதிரியே ஆமானை தூக்கி மேலே வச்சிடுறாங்க. நம்ம நஷ்டம் வராதபடிக்கு நம்மளை எப்படி காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராஜா செய்த தவறுகளை நம்மளும் செஞ்சிடக்கூடாது, நம்ம சரியாக செய்யணும். ஆனால் இந்த ராஜா
தவறும் செய்திருக்கிறாரு, சரியானதை செய்திருக்கிறார். அந்த சரியானதை அவர் செய்ததுனால அது அவருக்கு கை கொடுத்தது, நஷ்டத்திலிருந்து அவரை காப்பாற்றினது. நான் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை சந்திக்காதபடி உங்களை காத்து கொண்டு லாபத்தில் பயணிக்க விரும்புகிறீர்கள்? 2 கைகளை உயர்த்தி காமிங்க. உங்கள் கரங்களை தேவன் பார்க்கட்டும். கை உயர மாட்டேங்குது. கர்த்தர் இவ்வளவு தான் நமக்கு படைச்சிருக்கிறாரா? இவ்வளவு படைச்சிருந்தாருன்னா குழாய் சுற்றும் போது எப்படி இப்படி போகும்? குழாய் சுற்றும் போது எப்படி போகுது? அப்படி கையை உயர்த்துங்க. உங்களுக்கெல்லாம் சாண்ட்ராஜ் பைக் ஓட்டும் போது எப்படியா இருக்கு? இப்படில இருக்கு. நல்ல கையை உயர்த்தி காமிங்க. ஓ, இத்தனை பேர் லாபம் அடையணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை லாபத்தில் நடத்த போறார். உங்க தொழிலை லாபத்தில் நடத்த போறார். உங்க வியாபாரத்தை லாபத்தில் நடத்த போறார். உங்க குடும்பத்தை லாபத்தில் நடத்த போறார். உங்க வாழ்க்கையை லாபத்தில் நடத்த போறார். உங்க கடை பூட்டப்படாது, உங்க கடை திறக்கப்படும். உங்க கடை டெவலப் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி தெய்வத்தை இயேசுவை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டுங்க. தம்பி நான் சொல்றத கவனிக்கிறியா? நல்ல 2 கையை தட்டி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைய மற்றவர்களை விட நம்ப வேண்டும். நான் சொல்ற நல்ல கவனமாக்களுங்க. உங்க காரியம் லாபத்தில் போகணும், நஷ்டத்தில் போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேசுறார். நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணைய மற்றவர்களை விட, அது உங்க அம்மாவா இருக்கலாம், அல்லது உங்க அப்பாவா இருக்கலாம், அல்லது உங்க அண்ணனா இருக்கலாம், அல்லது உங்க தம்பியா இருக்கலாம், அல்லது உங்க நண்பர்களா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டு பானுமதி அக்காவா இருக்கலாம், அல்லது எய்த்த விட்டு யாரோ ஒரு அண்ணனாக இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றத நீங்க நம்புறதை விட ஒரு கணவன் தன் மனைவி சொல்லுகிறதையும், ஒரு மனைவி தன் கணவன் சொல்லுகிறதையும் 100% நம்ப வேண்டும். நாங்க அப்படி நம்புவோம் பாஸ்டர் அப்படி சொல்றோங்க. 2 கையை உயர்த்தி காமிங்க. பாஸ்டர், மற்றவங்க எல்லாரும் சொல்றதையும் நம்புவோம் பாஸ்டர், ஆனா எங்க வீட்டுக்காரர் சொல்றதை மட்டும் நான் நம்ப மாட்டேன். பாஸ்டர், மற்றவங்க எல்லாம் சொல்றதையும் நம்புவேன், ஆனா என் மனைவி சொல்றதை நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அதனாலதான் உங்க காரியம் நஷ்டத்துல ஓடுது. இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை தோணதாங்க நம்ம நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு நமக்காக பரிதபிக்கும். அந்த இடத்துல எஸ்தர் பேசினதை நீங்க பாருங்களேன். ஜனங்கள் அடிமைகளாக்கப்பட்டாங்க, ஜனங்கள் விற்கப்பட்டாங்க, ஜனங்கள் சாக போறாங்க. ஆனா அதை குறித்து கூட கவலை இல்லைன்னு சொல்லுது அந்த அம்மா. நான் சொல்றதை கவனிங்க. எஸ்தர் என்ன சொல்றாங்க? அந்த வசனத்தை மறுபடி வாசிங்களேன். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும், வெள்ளாடுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்ப அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவி எஸ்தர் எதுக்கு பரிதவிக்கிறா? என் வீட்டுக்காரர் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, என் வீட்டுக்காரர் அந்த நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது, என் வீட்டுக்காரர் அந்த நஷ்டத்தை சந்தித்து மற்றவங்க அவரை தூசிக்கிறத, மற்றவங்க அவரை இழிவா பேசுறத என்னால் சகிக்க முடியாது. இவ்வளவு காலமும் அவருடைய மகிமை, அவருடைய பிரஸ்தாபம் வேற லெவலு. ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது 180 நாள் விருந்து வைக்கிறாரு, அவருடைய வெற்றியை கொண்டாடுறாரு, ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. அந்த அளவுக்கு மகிமையிலையும் அந்த
அந்த அளவுக்கு பிரஸ்தாபத்தில் இருந்த என்னுடைய கணவர் இந்த காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால இவர் நஷ்டப்பட்டு இழிவடைஞ்சிடக்கூடாது, மற்ற ராஜாக்கள் இவரை தூசிச்சிடக்கூடாது, படையெடுத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன் கணவனுக்காக பரிதபிக்கிறது அந்த எஸ்தர். காரணம், அகாசுவேரு ராஜா தன் கணவர் என்பதை அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்காக பரிதபிக்க கூடியது, உங்க வாழ்க்கையில் நஷ்டம் வந்துடக்கூடாது, நீங்க வெக்கத்தை அனுபவிச்சிடக்கூடாது, நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு உங்களுக்காக பரிதபிக்க கூடியது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. அதைத்தான் நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அதைத்தான் நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார நம்புங்க. அடுத்த ஆள் சொல்றத நம்பி சொல்லுங்க, அடுத்த ஆள் சொல்றத நம்பி ப்ரெஷர் ஏறி இங்க டென்ஷன் ஆகி குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போறீங்களே. ஏன் உங்க வீட்டுக்காரர் சொல்றத நம்புங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாரா? உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்களா? ஏன் சந்தேக புத்தி? குடும்ப வாழ்க்கையில் நஷ்டம் வர்றதுக்கு காரணம் இதுதான். நம்புங்க, நம்புங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவு வேறங்க. ஒரு மனைவி குணசாலியான ஸ்திரியா இருந்தா அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். முதல்ல நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா மாறணும். இந்த எஸ்தர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவள். அந்த ஆமானை விட அந்த எஸ்தரை அகாஸ்வேரு ராஜா நம்புறாருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகத்துக்கு, தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்கல. ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒருத்தன் எழும்பி இருக்கிறான்னு சொன்ன உடனே அவர் எந்திரிச்சுட்டார். அந்த துணிகரம் கொண்டவன் யாரு? உடனே சொல்லிட்டாங்க, அம்மா இந்த துஷ்ட ஆமான். அந்த இடத்துல அவர் சந்தேகப்படல. மனைவியை விட ஆமான அவர் ரொம்ப நம்பல. அவர் முதல்ல நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய மனைவி குணசாலியான ஸ்திரீ, அவள் நம்முடைய நம்பிக்கைக்குரியவள் சொல்லிட்டு அவ சொல்றத நம்பி அந்த துணிகரம் கொண்டவனை சிறப்படுத்தினாரு. அவருடைய வாழ்க்கை வல்லமையா போச்சு, பராக்கிரமமா போச்சு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை துணைய நீங்க நம்புங்க. நல்லா தான் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மற்றவங்க சொல்றத நம்புகிறத விட உங்க வாழ்க்கை துணை சொல்றத நம்புங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க உங்க பேருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு உங்களுக்காக பேசுகிற மகள் தான் உங்கள் மனைவி. உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. குணசாலியான ஸ்திரீ. கணவரை கேவலைப்படுத்துகிறவர்கள் அவங்க நல்ல குணசாலியான ஸ்திரீ அல்ல. கணவர் பெயர் பெற்றவங்களா இருக்கணும்னு விரும்புகிறவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்களேன். அவள் புருஷன், இந்த பக்கம் இருக்கும் 23வது வசனம், அவள் 23வது வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கையில் நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கும் போது பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு பெயர் வாங்கி கொடுப்பாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், குணசாலியான ஸ்திரீ. நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, குணசாலியான ஸ்திரீ தன் கணவருக்கு பெயர் வாங்கி கொடுப்பா. தேசத்து மூப்பர்கள் நடுவில் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு மகிமை பெருகி இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? கணவன் மனைவிக்குள்ள சண்டையை போட்டு அதை அம்மா அப்பாவுக்கு சொல்லி ஊருக்கெல்லாம் வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டுறீங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய பதவியில் இருப்பார் அல்லது முக்கிய பொறுப்பில் இருப்பார், ஊரில் பெரிய ஆளாக இருப்பார், நியாயம் தீர்க்க போவார். அங்கே 4-5 பேர், எப்பா
முதல்ல உன் குடும்பத்து சண்டையை தீர்த்துட்டு வாப்பா, உன் மனைவினுடைய பிரச்சனையை தீர்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வெக்கமாயிரும். இதுக்கு எல்லாம் காரணம் ஒரு மனைவி தான். ஆனா அவ குணசாலியான ஸ்திரியா இருந்தா வீட்டுக்காரர் கூட சண்டை போட மாட்டா. கணவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படாதபடி காத்து கொள்வா. கணவனுக்கு பேரை பெருமைப்படுத்தி கொடுப்பவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஆமென். என்ன உமன்களுக்கு ஆமென் வரமாட்டேங்குது? ஆமென். கணவரை கேவலப்படுத்தாம விட்டா சில ஸ்திரீகளுக்கு மனசே ஆறாது. தீ ஆறிடும், ஆனா மனசு ஆறாது. உன்னை கேவலப்படுத்துறேன். உங்க கணவன் வேற அல்ல, உங்க மனைவி வேற அல்ல. நீங்க உங்க கணவரை கேவலப்படுத்தினீங்கன்னா நீங்க உங்களை கேவலப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க மனைவியை கேவலப்படுத்தினீங்கன்னா நீங்க உங்களை கேவலப்படுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தான் உங்க கணவர் தான் நீங்க. அதாவது 2 பேரும் ஒன்று. புருஷன் தலையாக இருக்கிறார், மனைவி சரீரமாக இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டுக்காருக்கு பேரை பெருமைப்படுத்தி கொடுக்கணும். உங்க வீட்டுக்காரை கேவலப்படுத்தக்கூடாது. ஆமென். எஸ்தராக எழும்புங்கள். எஸ்தராக எழும்பு. தன் உயிரை விட தன் கணவனுடைய லாபம் பெருசுன்னு நினைச்சாங்க எஸ்தர். அவர் தாங்க குணசாலியான ஸ்திரீ. நீங்க நான் சொல்ல கவனிங்க. உங்களை விட உங்க கணவருடைய பேர் பெருமை அடையணும்னு நீங்க நினைங்க. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரங்கிட்டே கேவலப்படுத்தாதீங்க. உங்க அம்மாட்ட, உங்க ஐயாட்ட, உங்க அண்ணன்ட்ட. உங்க அண்ணன் யோக்கியமாக்கும், அவன் தண்ணி வண்டி. என் புருஷன் அவளை வண்டியில் ஏற்றிட்டு போறாரு, உங்க அண்ணன் எதை ஏற்றிட்டு போறாரு? எல்லார் இடத்திலும் பலவீனம் இருக்கத்தான் செய்யும். எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் சில நேரம் நம்ம பாவத்தை மூடி மறைச்சிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் மாத்திரம் ஓப்பன் பண்ணி விட்டார்னா ஒரு ஆள் மேடையில் நிற்க முடியாது. ஆமென். இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்க முடியாது. இந்த டிவியில் ஆண்டவர் ஓட வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜான் பிரதரை ஓட வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் அப்படியே பைபிளை வச்சுட்டு திடுன்னு ஓடிடுவார். ஐயோ அப்படின்னு. கர்த்தர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார் சிஸ்டங்களை. அதனால யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. புரியுதா? அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மறந்துடுவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், மறந்துடுவார். உங்கள் பாவத்தை தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவார். இளையகுமாரன்ட்ட பேசும்போது ஏதாவது பேசுகிறாரா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்கிறான். ஆனால் அப்பா அதை பற்றி பேசுகிறாரா? தகப்பன் அதை பற்றி பேசுகிறாரா? பாவத்தை பற்றி பேசுகிறாரா? நம்ம பாவத்தை பற்றி பேசணும், ஆனால் அப்பா அதை பற்றி பேச மாட்டார். ஏன்னா அவர் அதை நினைக்கவே மாட்டார். அவருக்கு தேவை அவருடைய பிள்ளை விட்டு பாவம் போனால் போதும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் போதும், என் பிள்ளை என்னிடத்துல வந்து சேர்ந்தா போதும், அது போதும் அப்படி சொல்லிட்டு நம்மளை அள்ளுகிறவர், நம்மளை அணைக்கிறவர், நம்மளை முத்த செய்கிறவர், நம்ம இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு திரும்ப கொடுத்து மறுபடியும் சிங்கமாரி கர்ச்சிக்கும்படியாக, அதிகாரமுள்ள பிள்ளையா நம்மளை உலாவ வைக்கும்படியாக நல்லதா கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்களேன். இயேசு தெய்வத்தை தலைக்கு மேல கை தட்டி. ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்ம இயேசுப்பா நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்ம அவருடைய பிள்ளைங்க, நம்ம அவருடைய பிள்ளை. சாத்தானுக்கு முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்மளை அவனுக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்துவாரு, நம்மளை அவனுக்கு முன்னாடி ரட்சிப்பை கொடுப்பாரு. அவனை நம்மளை கொண்டு அழிப்பாருங்க. அவனுடைய செயல்கள் எல்லாம் நம்மளை கொண்டு அழிப்பாருங்க. நம்மளை அவரை போல நடத்துவாருங்க. அதுதாங்க நம்முடைய தகப்பன், அதுதாங்க நம்முடைய ஜீசஸ். அந்த மாதிரி தாங்க நம்ம இருக்கணும். எஸ்தர் மாதிரி இருக்கணுங்க. ஆமென். நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அதே மாதிரி நம்பணும்யா பிரதர். அவங்க மனைவியை நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. உங்க மனைவி உங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருக்கணும்.
100%. உங்க மனைவியை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா, உங்களை பெத்த தாயார் சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா பொறாமைனால சொல்லுவாங்க. யார் சொல்றதும் கேட்காதீங்க. உங்க மனைவி சொல்றதை நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க மனைவியை, உங்களை, உங்க குடும்பத்தையும் கர்த்தர் அற்புத வழியில நடத்துவார். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் பெருமை கொண்டவன், பொறாமை கொண்டவன். நீ நஷ்டப்பட்டு போகணும், கீழே விழணும், அதுதான் அவனுடைய விருப்பம். அவனுக்கு செவி அடைச்சுக்குங்க. தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கேளுங்க. தேவனிடத்துல போராடுங்க. இயேசுவா என் கணவரை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவா என் மனைவியை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த குடும்பம் அவரால் உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் அவரால் உருவாக்கப்பட்டோம். இந்த வாழ்க்கை துணை அவர் கொடுத்தது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னது. கர்த்தர் சரிப்படுத்தி தருவாரே, கர்த்தர் மாற்றி அமைத்து தருவாரே, கர்த்தர் மறுரூபமாக்கி தருவாரே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மற்றவர்களை விட உங்க வாழ்க்கை துணையை அதிகமா நம்புங்க. தேவனுக்கு அடுத்தபடியா நீங்க நம்பக்கூடிய ஒரு பாத்திரம் உங்க கணவர், உங்க மனைவியா இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கை உயர மாட்டேங்க பாருங்களேன். இப்பதானே காலையில் சட்டையை போட்டு வந்தேன். ஆமாம், கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நல்லவன். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க, வேகமாக நான் முடிச்சிடறேன். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 3:9-10. ராஜாவுக்கு சம்மதியானால், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த, ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மேதாத்தாவின் குமாரனும் யூதாவின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். நான் சொல்றத கவனிங்க. நம்ம செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். நான் சொல்றத நல்ல கவனிங்க. பின்னாடி இருக்கிற சகோதரிகள், நம்ம செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். தம்பி, நான் சொல்றத கவனி. ஆண்டவர் உன்னை ராஜாவாக்கி வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை ராஜாத்தியாக்கி வச்சிருக்காரு. உங்களை ராஜாவாக்குனது யாரு? இந்த அகாஸ்வரி ராஜாவா ராஜாவாக்குனது யாரு? அகாஸ்வரி ராஜாவா ராஜாவாக்குனது யாரு? 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 ராஜாதி ராஜா இயேசு ராஜா, தேவாதி தேவன். இந்த உலகத்துல எந்த அதிகாரமும் அவர் அமைக்காம அது வராது. அப்ப அகாஸ்வரி ராஜாவை ராஜாவாக்குனது யாரு? தேவாதி தேவன். ஆனா அவன் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பொறுப்பை யார் கையில கொடுத்திருக்கணும்? தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ராஜாதி ராஜா கையில கொடுத்திருக்கணும். இந்த யூத ஜனங்களை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, என் தேசத்தை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா தனக்கு அதிகாரம் கொடுத்த, தன்னை ராஜாவாக்கினவரிடத்துல தன்னுடைய காரியங்களை கொடுக்காம, தனக்கு கீழே தான் நியமித்த, தனக்கு கீழே அடிமையா இருக்கிற ஒரு துஷ்டன் கையில, ஒரு ஆமான் கையில முத்திர மோதிரத்தை கடத்தி கொடுக்கான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்க இந்த உலகத்துல எந்த மனுஷனிடத்திலும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த தேவாதி தேவனிடத்துல கொடுங்க. உங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்த தேவாதி தேவனிடத்துல கொடுங்க. தம்பி, நான் சொல்றத கவனி, நிமிர்ந்து பாரு. நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொன்றையும் தேவனிடத்துல கொடுங்க. தேவனிடத்துல கொடுங்க. தேவனிடத்துல கொடுங்க. உங்க எதிர்காலத்தை தேவனிடத்துல கொடுங்க. உங்களுடைய சரீரத்தை தேவனுடைய கருத்துல கொடுங்க. உங்க குடும்பத்தை தேவனிடத்துல கொடுங்க. உங்களுடைய படிப்பை தேவனுடைய கருத்துல கொடுங்க. வாலிப பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்தை யாருடைய கையில கொடுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன்.
தேவனிடத்துல நல்ல சனிக்கிழமை ஜெபம் பண்ணுவேன், மற்ற நாட்களையும் ஜெபம் பண்ணுவேன். சனிக்கிழமை ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஏசப்பா, இந்த ஊழியத்தை உங்க கையில கொடுக்குறேன் ஏசப்பா, இந்த ஆராதனை உங்க கையில கொடுக்குறேன் ஏசப்பா, இந்த ஆராதனைகளை நடத்திட்டாங்க, இந்த ஊழியத்தில் நீங்களே நடத்துங்க ஏசப்பா, நீங்க கொடுத்த ஊழியம் இதை நீங்களே நடத்துங்க ஏசப்பா அப்படி சொல்லி ஆண்டவர் கையில கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளைகளை உன் கையில கொடுக்குறேன் ஏசப்பா, என் மனைவி உன் கையில கொடுக்குறேன் ஏசப்பா, என்ன உங்க கையில கொடுக்குறேன் ஏசப்பா அப்படி சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். என்ன அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே நம்பிக்கைக்குரியவர், அவர் தானே ஆசீர்வதிப்பாரு. புரியுதா நான் சொல்லுகிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு கொடுத்தவரிடத்துல நம்முடையதை கொடுத்தோம்னா சரி பண்ணி நடத்தி தருவாரு. ஆனா நமக்கு கீழே இருக்கிற மனுஷர்களிடத்துல நம்முடைய அதிகாரத்தை நம்முடையதை கொடுத்தோம்னா நாசம் பண்ணிடுவான், நாசம் பண்ணிடுவான். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்க ராஜாவாக இருக்கணும், நீங்க ராஜாவாக இருக்கணும், கூஜாவாக இருக்கக்கூடாது. உங்க அதிகாரத்தை உங்களுடைய காரியங்களை மற்றவங்களை நம்பி கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த இடத்துல தான் கொடுக்கணும். இந்த வாகனத்தை சர்வீஸ் கம்பெனியை நம்பி நம்ம கொண்டு போய் கொடுப்போம். ஏன் கொடுப்போம் தெரியுமா? அங்கிருந்தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம், அதனால அவன் கூப்பிடும்பொழுது கொண்டு போய் கொடுப்போம், அவன் கரெக்டாக எல்லாத்தையும் மாட்டி தருவான். இதை வேற எங்கேயாவது கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல, நம்முடையது எதையாவது கலத்தி வச்சுக்கிடுவான். இந்த டிவி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாருங்களேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவ்வளோதான். நம்ம இடத்துல ஒரு லேப்டாப் இருந்துச்சு, லேப்டாப் ஆரம்பத்தில் வாங்கியிருந்த லேப்டாப் டெல் கம்பெனி. ஆனால் அது நல்ல புதுசு தான். அது கொஞ்ச நாளில் ரிப்பேர் ஆச்சு. அப்போ ஒரு இடத்துல ஒருவர் மூலமாக காமிக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான காரியத்தை சொன்னாங்க, உங்கள் பேட்டரியெல்லாம் கலத்திட்டு வேறு பேட்டரி மாற்றிருக்காங்கன்ட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டோம். அவர் உள்ளே பார்த்துட்டு உள்ளே இருக்கிறது எல்லா பொருளுமே டூப்ளிகேட்டு, அது உள்ளே ஒரிஜினலாக தான் இருந்திருக்கும். இவன் கலத்தி வச்சுட்டு டூப்ளிகேட்டை மாட்டிட்டு டூப்ளிகேட். திருடன் அப்படி தானே இருப்பான். திருடன் கையில் கொண்டு போய் உங்கள் பீரோ சாவியை கொடுத்தீங்கன்னா மறுநாள் பவுனெல்லாம் இருக்குமா? பீரோ கொடுங்களேன், பீரோ சாவி கொடுங்களேன், திருடன் கையில் கொடுங்களேன். ஐயா இந்த ஐயா எங்கள் வீட்டுக்கு காவலாளா ஏரியா, நான் அந்த செவ்வாய் வரைக்கும் போயிட்டு வரோம்னா நீங்கள் தாயில் வெட்டி வர்றதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கலத்தி கொண்டு போயிடுவான், எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிடுவான். திருடன் அப்படித்தான் இருப்பான். பைபிள் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே. திருடன் கையில் கொடுக்காதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பி விலையேறப்பட்டதை கொடுக்காதீங்க. உங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த முத்திர மோதிரத்தை ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறத, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவருக்கு மட்டும் கொடுங்க, வேற யாரை நம்பி கொடுக்காதீங்க, வேற யாரை நம்பி கொடுக்காதீங்க. உங்களுடைய எந்த காரியத்தையுமே வேற நம்பி கொடுக்காதீங்க. உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவன் அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. நம்பிக்கை துரோகம் நடக்கும். இந்த ஆமான் அந்த அகாஸ்வேரி ராஜாவுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சானா, தன்னை வணங்கல, தன்னை வழிபடலன்னு சொல்லிட்டு மொர்தெக்காய்க்கு எதிராக அவன் செஞ்ச சதி, ஒரே நாளில் யூத ஜனங்கள் அத்தனை பேரையும் கொல்ல முற்பட்டு ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்க நினைச்சானா, அதே மாதிரி தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நஷ்டத்தை சந்தித்ததுக்கு காரணம் நீங்க ராஜாவா இராதபடிக்கு மற்றவனை ராஜாவாக்கிட்டு நீங்க அடிமையாகி போனதுனால தான். ஆண்டவர் உங்களை ராஜாவா ஆக்கியிருந்தாருன்னா ராஜாவாவே இருங்க. அந்த ராஜாவின் இடத்துல பொறுப்புகளை கொடுங்க, அந்த ராஜாவின் இடத்துல பொறுப்பை கொடுங்க. அடிமைகளை ராஜாவாக்காதீங்க, அடிமைகள் கைகள் அதிகாரத்தை கொடுக்காதீங்க, அடிமைகள் கையில மோதிரத்தை கொடுக்காதீங்க, சீலை கொடுக்காதீங்க, முத்திரையை கொடுக்காதீங்க. ராஜா கையில இருக்கிற மோதிரம் தான்
சீல், முத்திரை, அரசாங்க முத்திரை அது பதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது மாற்றப்படாது. அது ராஜா கையில் தான் இருக்கும். ஆனால் அந்த மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டார் ராஜா ஆமான நம்பி. பிசாசு அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேரை ஏமாத்தி அதிகாரங்களை உரிந்து கொள்றான், அதிகாரங்களை திருடி விடுகிறான், ராஜாக்களெல்லாம் கூஜாக்களா மாத்திடுறான். ஆமென். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆவியை பார்த்து தான் நம்ம ஒருத்தவங்களை நம்பணும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்களேன், 6வது அதிகாரம் 2, 3. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை போதும். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? நீங்கள்லாம் சொந்தம்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க பொறுப்புகளை. அதனால தான் நஷ்டம். தொழிலை நஷ்டமாக்கி விட்டானா? வியாபாரத்தை நஷ்டமாக்கி விட்டானா? அந்த தரியு ராஜாவுக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. 127 தேச அதிபதிகளுக்கு மேல 3 பேர். அந்த 3 பேர்ல அந்த 2 பேருக்கு மேல தானியேலுக்கு மேல ராஜா. ஒரே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ஸ்பெஷல் ஸ்பிரிட் உள்ளவன், தேவாவியை பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன். அப்படி நியமிச்சதுனால ராஜா நஷ்டப்பட்டு போனாரா? வாசித்து பாருங்களேன், தானியேல் 6:21. அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நீங்க சரியான ஆளை நியமிச்சீங்கன்னா உங்களுக்கு துரோகம் நடக்காது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அந்த தரியு ராஜா சரியான ஆளை நியமிச்சதுனால அங்க நீதிகேடு நடக்கல, அங்க ஊழல் நடக்கல. நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமா, உங்களை எல்லாம் நீங்க மாமிசத்தை பார்த்து கொடுத்துடாதீங்க. அவன் ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்த உடனே நீங்களும் ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து என்னையே உனக்கு தருகிறேன் அப்படின்னு கொடுத்துடாதீங்க. அது மாதிரி தான் வாலிபர்கள். ஒரு ஆண்டி ஒரு லவ் லெட்டர் கொடுத்தாலும் இவங்க ரிக்கி பாண்டி ஆயிடுவாங்க, கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஓ, நம்மளை புகழ்றாங்க, நம்மளை பாராட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை இழக்கிறது அதனால தான். யாரையும் நம்பாத, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. உன் சரீரத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவரே, இதை நான் உமக்கு கொடுக்கிறேன், இந்த வாலிபத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், என் கல்வியை நான் உமக்கு கொடுக்கிறேன், என் பணத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை நான் உம்மிடத்துல கொடுக்கிறேன், என் வீடை உமகிடத்துல கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்க சரீரத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திக்கவே மாட்டீங்க. அங்கே நீதிகேடு நடக்காது. வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி, வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். அங்கே பிரச்சனைகள் வராது, அங்கே நீதிகேடு நடக்காது. இந்த கள்ளக்காதல் ஒன்று இடையில வருது பாருங்களேன். இதெல்லாம் எதுனாலங்க? கள்ளக்காதல், திருட்டுக்காதல், காதலே தவறு. இதுல கள்ளக்காதல். நீ சரியான நபரை தெரிந்தெடுக்கல. ஆவியை பார்த்து தெரிந்தெடுத்தியா? ஸ்பிரிட்டை பார்த்து தெரிந்தெடுத்தியா? நீ மாம்சத்தை பார்த்தானே தெரிந்தெடுத்த. அதனால அது நடக்கும். ஒரு போதகர் சொல்றாரு,
காதல்ல ஈடுபடுகிறவன், காதல்ல ஈடுபட்டு திருமணம் செய்கிறவன் கண்டிப்பா எதிர்காலத்தில் கள்ளக்காதலையும் ஈடுபடுவான்னு சொல்றாரு. அப்படித்தான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை சாத்தாண்ட கலட்டி கொடுக்காத, கொடுத்தவரிடத்திலேயே கொடுத்து பாரு. நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், உனக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆவியில நிறைஞ்சு மகிமைப்படுத்து. உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு, உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. ஓ வாலிபத்தை இயேசுநாதர் இடத்துல கொடு, ஓ அதிகாரத்தை இயேசுநாதர் இடத்துல கொடு. உன்னை ராஜாவாக்கினவர் தான், உனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. ஆனா உனக்கு கீழே கிடக்கிறவனை நீ நம்பி உனக்கு மேல வச்சீனா, குரங்க கழுத்துல தூக்கி வச்சா கொதவளைய கடிக்கிற மாதிரி கண்டிப்பா உன்னை கடிக்கும். அது பாம்பை தூக்கி நீ கழுத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உன்னை இருக்கும், அது மாறாது. இந்த துஷ்டம் ஆமான் அப்படித்தான் செஞ்சான். எவனையும் நம்பாத, யாரையும் வீட்டுக்குள்ள விடாத, யாரையும் நம்பாத, யார் கையிலும் பொறுப்பை கொடுக்காத. உங்க கணவனை நம்பி பின்னாடி யாரையாவது ஏத்திட்டு போய் சொல்லாத, உன் அதிகாரத்தை கலட்டி கொடுக்காத. அங்கே ஆமான், துஷ்ட ஆமான் துரோகத்தை உண்டாக்குவான். நீயும் யாரு பின்னாடி உட்காந்து போகாத, புருஷன் யாரு பின்னாடி உட்காந்து போக சொல்லாத. அங்கே நீதி கேடு நடக்கும். அல்லேலூயா. ராஜா ராஜாவா இருக்கணும், ராஜா கூஜாவா மாறக்கூடாது. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டி ஆவியானவரும் கூட பேசுறாரு. எதிர்காலத்தில் நீ நஷ்டப்பட்டு போக கூடாது, எதிர்காலத்தில் நீ நஷ்டப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்களேன். எஸ்தர் 3:9. ராஜாவுக்கு சம்மதியானால், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அம்மைதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நஷ்டப்பட்டு போறதுக்கு காரணம், பணக்காரனா இருந்தா தன்னை ஒப்பு கொடுத்துட்றாங்க. காசு பணம் இருக்கிறவனை நல்லவன் நினைக்காங்க. காசு பணம் இருந்தா பாவி கூட மாமாவாயிருவான். காசு பணம் இருந்தா. இன்னைக்கு காசு பணத்துக்கு தான் அதிகம். இந்த அகாசுவரி ராஜா எதை பார்த்து ஏமாந்தான் தெரியுமா? 10,000 வெள்ளி கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு பணத்தை காமிக்கிறான். ராஜாவுக்கே அவன் பணம் கொடுக்குற அளவுக்கு, அந்த ராஜ்யத்தில் மிகப்பெரிய அரண்மனை கட்டுற அளவுக்கு அவன் இடத்துல பணம் இருந்திருக்கு. பணக்காரலாம் எல்லாம் நல்லவனா இருப்பான்னு நினைக்காதீங்க. பணத்தை வச்சிருக்கிறவனை நம்பாதீங்க, தேவனை வச்சிருக்கிறவனை நம்புங்க. இந்த ராஜா பணத்தை வச்சிருக்கிறவன்ட்ட மோதிரத்தை கலத்தி கொடுத்தான். நஷ்டம் வருவதற்கு காரணமா அது அமைந்திருந்தது. ஆனால் பிற்காலங்களில் எஸ்தர் மூலமா அவன் பாதுகாக்கப்பட்டு அவன் தன் பக்கத்தில் இன்னொருத்தரை உட்கார வச்சிருந்தான். வாசிங்களேன், எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய், ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாதவன் ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு. முதலிருந்து வாசிங்க சிஸ்டர். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
பணத்தை வச்சிருக்கிறவனை நம்புறதை விட தேவனை நம்புறவனை பக்கத்தில் வச்சிருங்க. அவங்கள நம்பி பொறுப்பை கொடுங்க. நீங்கள் வல்லமை உள்ளவங்களா, பராக்கிரம் உள்ளவங்களா, உங்களுடைய காரியங்கள் வல்லமை உள்ளதா, பராக்கிரம் உள்ளதா மாறும். அங்கே பகுதி ஏற்படுத்துவீங்க. அங்கே ஒரு கிளை, அங்கே ஒரு கிளை, உங்கள் பிரான்ச்சுகள் தொடரும். சொல்லுது புரியுதா? முதல்ல ஐயா பக்கத்தில் வச்சிருந்தது ஆமான், ஆனால் புத்தி தெளிஞ்சு தூக்குல போட்டாரு. ஆனால் இப்போ பக்கத்தில் வச்சிருக்கிறது ஜெபிக்கிறவன், வைராக்கியம் உள்ளவன், சபைக்காக ஜெபிக்கிறவன், வைராக்கியம் உள்ளவன். எஸ்தரை எச்சரித்தவன். எஸ்தர் வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புறா. நான் சொல்ல கவனமா கேளுங்க. முருதக்காயை குறித்து நான் சொல்றேன். எஸ்தர் ஆத்தாகு என்பவரிடத்துல வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புறா. சித்தப்பா சாக்கு ஆடையை போட்டு தெருவில் படுத்து கிடக்கிறாரு, துயர சத்தத்தோடு இருக்கிறாருன்னு வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புறா. அந்த வஸ்திரத்தை வாங்கல, அந்த வஸ்திரத்தை வாங்கல, திருப்பி கொடுத்துட்டு, எஸ்தர் நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தீனா யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு வழியா வரும், ஆனா நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று எச்சரித்த ஒரு மனுஷன்தான் மொர்தெகாய். தான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கல. தன் ஜனம் நல்லா இருக்கணும், தேவ ஜனம் நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், ஊழியம் நல்லா இருக்கணும், பாஸ்டர் நல்லா இருக்கணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும்னு நினைக்கிறவன் தாங்க மொர்தெகாய். நம்பிக்கை இருக்குதா? ஓ ஜீசஸ். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு சபையில இல்ல. நல்ல கை தட்டிய நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல வஸ்திரம் உடுத்தாம சபைக்காக விழுந்து கிடந்த மனுஷன் மொர்தெகாய். செத்தாலும் சாகுறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தின மனுஷன் மொர்தெகாய்ங்க. எஸ்தர் சொல்றேன், நான் செத்தாலும் சாகுறேன். 3 வேளை சாப்பிடாம தண்ணி குடிக்காம விழுந்து கிடந்த ராஜாவின் இடத்துல போய் சபைக்காக தன் காரியத்தை சாதித்து ஆமான தூக்குல போட்டு கர்த்தருடைய ஜனங்களுக்கு மகிழ்ச்சியையும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொண்டாட்டத்தையும் உண்டாக்கின ஒரு மனுஷி தான் எஸ்தர். அந்த எஸ்தர் அப்படி உருவாவதற்கு காரணம் ஒரு மொர்தெகாய்ங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுறவன் கண்டிப்பா உயர்த்தப்படுவான். நீ வாசல்ல உட்கார்ந்து இருந்தாலும் உனக்கு அரியணை காத்திருக்கோ, உனக்கு அரியணை காத்திருக்கோ. நீ வாசல்ல உட்கார்ந்து இருந்தாலும், ஆனா கர்த்தர் சபை நல்லா இருக்கணும், ஊழியம் நல்லா இருக்கணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும்னு சொல்லிட்டு நீ உழைச்சைனா உனக்கு சிங்காசனம் காத்திருக்கும். அகாஸ்வரி ராஜாவுக்கு பக்கத்துல அல்ல, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல உனக்கு இடம் இருக்கும். நீ கண்டிப்பா மகிமையில இருப்ப, நீ கண்டிப்பா உயர்வுல இருப்ப. நம்புறீங்களா? தலைக்கு மேல கூட கை தட்டி, வாலிப தம்பி உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. கண்டிப்பா உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். உன்னை கர்த்தர் ஒரு அதிகாரி ஆக்குவாரு. நீ மொர்தெகாயா இருந்தீனா இன்னைக்கு நீ வாசல்ல உட்காந்துருக்கலாம், இன்னைக்கு நீ வேலை இல்லாம உட்காந்துருக்கலாம், இன்னைக்கு மற்றவங்களுடைய பார்வையில் அற்பமா பார்க்குற இடத்துல நீ உட்காந்துருக்கலாம், வாசல் காவலாளியா உட்காந்துருக்கலாம், வர்றவனுக்கு போறவனுக்கெல்லாம் சலிட் அடிக்கிறவனா இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கும். உனக்கு எல்லாரும் சலிட் அடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்வுல கொண்டு போய், உன்னை மேன்மையில கொண்டு போய், உன்னை கனத்துல கொண்டு போய், உன்னை மகிமையில கொண்டு போய் உட்கார வைப்பாரு. நம்பிக்கை இருக்குதா? உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தருக்காக பண்ணிக்கிறவன், கர்த்தருக்காக நிக்கிறவன், ஊழியம் செய்யறவன் வெட்கப்பட மாட்டான். பணம் வச்சிருக்கிறவனை நம்பாத. அது சோதோம் குமோரம். பணம் வச்சிருந்தா அவன் நல்லவனு நினைக்காத. உன்ட பணம் இல்லாததுனால நான் நல்லவன் இல்லைன்னு நினைக்காத. உன்ட இயேசு இருக்கிறாரு. உன்ட காசு இல்லை, ஆனா காசை உண்டாக்கின இயேசு இருக்கிறாரு. பணக்காரனை பார்த்து இடம் அடையாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவி பாவிதான். சோதம் குமாரா பார்க்கறதுக்கு கிளுகிழுப்பாக தான் இருந்துச்சு, பசுமையாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருந்ததெல்லாம் மகாபாவி, கிரேட் சின்னர், பெரிய பாவி. காசு இருக்கிற இடத்துல பாவம் இருக்கும்,
பாவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? காசு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அழிவு அங்கே தேடி வரும். ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறாரு, பணம் 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 பணம்னு அலையாத, பணம் வச்சிருக்கிறவங்க கூட சேராத, இயேசுநாதரை நம்பு, இயேசுநாதரோட நட, இயேசுநாதரோட வாழு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பக்கத்தில் காசு உள்ளவனை வைக்காத, நீ காசு உள்ளவனுக்கு போய் பக்கத்தில் போய் உட்காராத, இயேசு உள்ளவனை உன் பக்கத்தில் வை. கண்டிப்பாக உனக்கு பராக்கிரமமும் வல்லமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிருவோமா? எஸ்தர் 3:2. ஆகையால் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆமானை நமஸ்கரித்து வணங்கி வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, மொர்தெகாய் அவனை வணங்கவும் நமஸ்கரிக்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. நான் சொல்றதுக்காக நீங்க ஒரு பெருமை பிடிச்சவன் ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு பெருமை பிடிச்சவன் ஆமா. நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஒரு பெருமை பிடிச்சவன் ஆமா. சொல்லுங்க பிரதர், ஒரு பெருமை பிடிச்சவன் ஆமா. தன்னை எல்லாரும் வணங்கணும், தன்னை எல்லாரும் நமஸ்கரிக்கணும். அப்படி வணங்கலைன்னா, அப்படி நமஸ்கரிக்கலைன்னா அவங்கள பழி வாங்குவான், அவங்கள கொல்லுவான். அவன் தான் பெருமை பிடிச்சவன். அப்படி ஆளுகளை நீங்கள் உயர்த்தி வைக்காதீங்க. வந்தனத்துக்கும் வனத்துக்கும் ஆசைப்படுறவனை, நீங்கள் புகழ்கிறத மட்டும் விரும்புகிறவனை நீங்கள் நம்பாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் புகழ்கிறவனை நம்பாதீங்க. அவனை புகழாம அவனை தவற சுட்டி காமிங்களேன். அவன் நல்லவனா அவன் கெட்டவனா அப்போ தெரியும். நல்லவன் புகழ்ச்சியையும் விரும்புவான், தவறையும் சுட்டி காண்பிக்கும் போது சந்தோஷம் அடைவான். ஆனால் பெருமை பிடிச்சவன் புகழ்ச்சியை மட்டும் விரும்புவான், தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை எதிர்ப்பான், உங்களை பகையாளி ஆக்கிடுவான். பாவத்தை சுட்டி காமிங்களேன், முடிய ஏன் இப்படி சுருட்டி விட்டுருக்க அப்படின்னு கேட்டால் போதும், அதுக்கடுத்து அந்த பாப்பா நமக்கு சோத்திரம் போடாது. ஆமென், ஆமென். எப்படி ஏன்பா முடிய வெட்டியிருக்க அப்படின்னா போதும், அதுக்கு பிறகு பாஸ்டர் எதிரி ஆயிடுவார். தம்பி, உன் முடி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பாஸ்டரை நீ ஏற்றுக்கொள்ளணும். இப்படியெல்லாம் முடிய வெட்டாதப்பா, நல்லா வெட்டுன்னு சொன்னாலும் எங்கள் பாஸ்டர் தான் சூப்பர் பாஸ்டர் நீ சொன்னேன்னா நீ தான் நல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆமான் கோஷ்டிகள் புகழ்ச்சியை மட்டும்தான் விரும்பும். புகழ்ச்சியில் அப்படியே வழிக்கு விழுந்துரும், சரட்டுன்னு போகும். மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்றது தான் தாழ்மை. இன்னைக்கு நிறைய போதகர்களை கூட நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், நிறைய விசுவாசிகளோட கவனிச்சு பாருங்களேன். போதகர்களை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர். அவங்கள பாஸ்டர்னு சொல்லணும்னா கோவம் வந்துடும், பிரதர்னு சொன்னால் கோவம் வந்துடும். நான் பாஸ்டர், சோத்திரம் போடலைன்னா சபிச்சிருவாங்க. நீ எல்லாம் எனக்கு சோத்திரம் போட மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு. அதுக்காக நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு விசுவாசி சோத்திரம் போட்டாலும் ஒரு விசுவாசி சோத்திரம் போடாட்டாலும் அதை ஏற்றுக்கொள்றது தாங்க மனரம்மியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒரு பெரிய பூதகரமாக எடுத்து இது எனக்கு சோத்திரம் போடலை, நீ எல்லாம் ஒரு ஊழியக்கார, நீ எல்லாம் ஒரு விசுவாசியே கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் புகழ்ச்சியும் அனுமதிப்பார், இகழ்ச்சியும் அனுமதிப்பார். டெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கனம் பண்ணுவீங்க, ஒரு நாள் அவமானப்படுத்துவீங்க. ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்கிறது தான் தேவன் அனுமதிக்கிறது தான். ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். மனரம்யம் தான் முக்கியம். தாழ்த்துகிறவர்கள் தான் உயர்த்தப்படுவாங்க, பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். ஆமான் பெருமை உள்ளவன் தாழ்த்தப்பட்டான். உங்களை உயர்த்தாதீங்க, உங்களை தாழ்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெருமை பிடிச்சவனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவனை புறக்கணிச்சிருங்க. தாழ்மை உள்ளவர்களை லிஃப்ட் பண்ணுங்க. ஆமென். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு சொன்னது புரிந்தது? ஆமென். நான் சில பாயிண்ட்களை சொன்னேன், அதை ஒவ்வொன்றா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை விட வாழ்க்கை துணை அதிகமாக நம்புங்க. ராஜாவாக இருக்கணும், கூஜாவாக இருக்கக்கூடாது. ஆமாம். உங்களுக்கு அதிகாரம் தந்தவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஒப்பு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பணத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனை பக்கத்தில் வைக்காதீங்க, நம்பாதீங்க. தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனை உங்கள் பக்கத்தில் வைங்க.
பெருமை உள்ளவனை உயர்த்தாதீங்க, தாழ்மை உள்ளவர்களை லிஃப்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். நஷ்டத்தை வராதபடி காத்துக்கொள்வீர்கள். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். 1 மணி நேரம் மேலே பேசியிருக்கிறார். மகளே, நஷ்டமடையாதபடி உன்னை காத்துக்கொள்ளணும்னு பேசியிருக்கிறார். உன் புருஷனை நம்பணும்னு பேசியிருக்கிறார். உன் மனைவியை நம்பணும்னு பேசியிருக்கிறார். எத்தனை பேர்கிட்ட பேசினார்? உங்க 2 கை உயர்த்தி காமிங்கள, நல்ல கை உயர்த்தி காமிங்கள. இந்த சத்தியத்துக்கு அப்படியே அர்ப்பணம் செய்யுங்களேன். வாலிபர்களிடத்தில் பேசினாரா? தம்பி, உன்னிடத்துல பேசினாரா? உன் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவருக்கு. உன் தவற சுட்டி காட்டுகிற போதகர் உனக்கு பிடிக்கலையா? நீ பெருமை உள்ளவனாகத்தான் இருக்கிற. உன்னை புகழ்றதையும் நீ விரும்பி, உன் தவறுகளை சுட்டி காட்டுகிறதையும் நீ விரும்பு. அதுதான் மகனே தாழ்மை. உங்க மேல ஆண்டவர் அசைவாடுகிறார் பாருங்களேன். உங்க மேல ஆண்டவர் உலாவுகிறார் பாருங்களேன். பணத்தை வச்சிருக்கிறவனை நீங்க நம்பாதீங்க. ஆண்டவர் உடையவனை நம்புங்க. ஓ, ஆவியானவர் அசைவாடுறார் பாருங்களேன். எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த சத்தியங்களுக்கு அர்ப்பணிக்கிறீங்க? உங்க வாலிபத்தை எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல கொடுப்பீங்க? உங்க கையை உயர்த்தி காமிங்களே. உங்க இளமையை எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல கொடுப்பீங்க? என் இளமையை கொடுத்தவர் இடத்துல என் இளமையை கொடுப்பேன். அவர் என் இளமை பருவத்தை அற்புதமா நடத்தி எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தருவாரு. அப்படி எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி என் வாலிபம் இயேசுவுக்கு சொல்ல, வாயை திறந்து சொல்ல, என் வாலிபம் இயேசுவுக்கு. சகோதரர்கள் சொல்லுங்களேன், என் குடும்பம் இயேசுவுக்கு, என் பிள்ளைகள் இயேசுவுக்கு, என் தொழில் இயேசுவுக்கு, என் வியாபாரம் இயேசுவுக்கு. கையை கீழே போடாதீங்க, சத்தமா சொல்லி பாரு. உன் மேல ஒரு அபிஷேகம் வரும். உன் வாலிபம் உனக்கு ஆசீர்வாதமா மாறும். யோசேப்பினுடைய வாலிப பருவம் போல உன் வாலிபம் உனக்கு ஆசீர்வாதமா மாறும். நீ உயர்வுல இருப்ப, நீ மேன்மையில இருப்ப, நீ கனத்துல இருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. கைத்தட்டி பெற்றுக்கோ, கைத்தட்டி பெற்றுக்கோ, கைத்தட்டி பெற்றுக்கோ, கைத்தட்டி பெற்றுக்கோ. அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அள்ளிக்கோ. ஒன்றத்தை ஆண்டவர் பேசினாரு. உன் கணவரை சந்தேகப்படாது. உன் பிள்ளைகளை கர்த்தர் கரத்துல கொடு. உன் அதிகாரத்தை கர்த்தர் கரத்துல கொடு. உன்னை ஆண்டவர் பிள்ளை தாட்சி ஆக்கினாரு. ஆண்டவர் உன் பிள்ளைகளை கொடு. அற்புதமா நடத்துவாரு, அற்புதமா பாதுகாப்பாரு. நன்றி இயேசுப்பா, நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. வாரம் பொழுது கூட இருக்க ரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. தியானத்தை மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். நஷ்டம் வராதபடி தங்களை காத்துக் கொள்ளட்டப்பா. இந்த வாரம் பொழுது கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.